வணக்கம். நம்ம ஒரு சேனலுக்கு வந்து நீங்க வந்து இன்டர்வியூ குடுக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நம்ம எம்கேஆர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முதலா அம் ஒரு மிகப்பெரிய ஒரு ராப் சிங்கர வந்து ரீசென்ட்டாக "திடுக்குன்னு கிடந்தவன் திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கிடந்தா வாழ்க்கை" அப்படின்ற மாரி வந்த மாரி 4 வருடங்களில் மிகப்பெரிய உச்சத்தில் பெற்ற நம்மளுடைய ராப் சிங்கரான வேடன் அவர்களை தான் பார்க்க போறோம். அவர்ட்ட என்னென்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொண்ணா பார்க்கலாம். முதல்ல கேள்வி வந்து என்ன கேட்க போறோம் அப்படின்னா, நீங்க எங்கேருந்து வந்தீங்க? உங்களுடைய இன்ட்ரோ சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க எங்கேருந்து வந்தீங்க? உங்களுடைய பேர் என்ன? ஏன் வேடன்னு சொல்றாங்க? ஸோ இந்த 2 கேள்விக்கு முதல் பதில் சொல்லுங்க. என்ன பண்ணுவான்னு தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. ஆரம்பிக்கலாமா? எவன் பஸ் எடுக்கானோ அவனை எவனும் தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஸ்கிராட்ச்ல இருந்து நாளைக்கு டே 1. നീർനിലങ്ങളിൽ അടിമയാരുടമയാര് നിലങ്ങൾ 1000 വേലിയിൽ തിരിച്ചതാര് തിരിച്ച വേലിയിൽ കുലം മുടിച്ചതെത്ര പേര്. பாட்டு ஒண்ணு பாடுச்சு. அந்த பாட்டுக்குள்ளருந்து இது புரட்சி இத பத்திலாம் இது பேசும்போது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இவங்க ஃபுல்லா நம்ம கூட எதிரா செயல்படுறாங்க. பட் அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு நம்முடைய அம்மாவோட வந்து ஸ்ரீலங்கால இருந்து ஜாஃபனா நம்ம அம்மா வந்து ஸ்ரீலங்கா வார்ல இருந்து மைக்ரேட் ஆகி இது கேரளால தன் அப்பாவோட க லவ் ஏற்பட்டு அங்க கல்யாணம் பண்றாங்க. ஸோ அதிலிருந்து பிறந்த ஒரு தீ தான் எனக்கு வந்து வேடன்ற பேர் எதுக்கு வச்சாங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ 4 வருடங்களில் இவ்வளவு வளர்ச்சி நமக்கு அடைஞ்சது வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு விடயமா தான். இருந்தாலும் அது அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. அது புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும், அது மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தானே ஆகணும். நம்ம அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு இந்த இடங்களில் இருந்து வந்ததினால், நம்முடைய உணர்வுகளை இது இசையின் மூலியமா கடத்தி கொண்டு வருகிறோம். புரியுது. ஆக்சுவலா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, உங்களுடைய அம்மா வந்து ஜாஃப்னால இருந்து வந்திருக்காங்க. உங்க தந்தை வந்து கேரளா. ஸோ தந்தை, தாய் வேற வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்ரீலங்கான்றது வந்து இலங்கையில முள்ளிவாய்க்கால் அந்த பஞ்சாயத்து தெரியுமே அல்லவா உங்களுக்கு. ஸோ அந்த 2009 இந்த காலகட்டங்களில் உச்சத்தில் போர் இருக்கும்போது அவங்க இங்க வந்து குடியேறி இருக்காங்க கேரளால. அங்க காதல் வயப்பட்டு அவர் கேரளாவில் இருக்க ஒரு மலையாளியில ஒரு கீழே இருக்க ஒரு குடியில இருக்க சேர்ந்தவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது எதிர்ப்பு நிறைய கிளம்பினோன்னு பல விஷயங்கள் நடந்திருக்கு. இவர் சின்ன வயசுலேயே பல உளவியலாகவே அந்த நீ பெரிய ஆள், சின்ன ஆளு, நீ கருப்பா இருக்க, அந்த மாதிரிலாம் அவர் ரொம்ப இது ஒல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து ஜுவாலையாக எரியப்பட்டு அந்த ஒரு பவர் தான் அவர் இந்த மாதிரி ஒரு ரேப் சிங்கரை மாத்திருக்கு. ஸோ அதான் அவர் சொல்ல வர்றாரு. ஆனால் அந்த வேடன்ற கேள்விக்கான பதில் இன்னும் தெளிவாக சொல்லலை. அதை இன்னும் நம்ம நோண்டி கேட்போம். இந்த வேடன்ற வார்த்தை ஏன் வந்துச்சு? நீங்க என்ன காட்டுல எதுவும் வேடன் வேலை பார்த்தீங்களா? இல்லை வேட்டையாடு ஆடினீங்களா? இல்லை கழுத்துல புலி பொருள்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ புலி எதுவும் வேட்டையாடிருக்கீங்களா? ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. முதல்ல நீங்க கேட்ட கேள்வி வந்து வேடன் என்ன அழைக்கிறாங்க அப்படின்றது. வேடன் என்றது வந்து சின்ன வயசில் நான் வந்து காட்டில் வேட்டையாட போவேன். அந்த மீன்களை பிடிப்பதற்கு நானே ஒரு வில் மாடே ஒன்று செஞ்சு அது மூலியமாக நான் மீன் பிடித்து வந்து ஒரு ஒரு வேடன் போல வாழ்ந்து வந்து இருந்த ஃப்ரெண்ட் எல்லாம் நம்முடைய சக தோழர்கள் எல்லாம் என்னை வேடன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அது பிடித்து போய் புரட்சியாக நம்மளுடைய அடக்குமுறைகளை பற்றி பேசி பாடல் வழியாக வெளிப்படுத்தும் பொழுது அது அப்படியே பெயராக மாறிவிட்டது. நம்முடைய நிக் நேம் சொல்லுவாங்கல்ல, அது வேடன்ன்றது நமக்கு கனெக்ட் ஆகிவிட்டது. அதனால் அதை பயன்படுத்தி கொண்டோம். ஆளும் வர்க்கங்களை எதிர்க்கும் அளவுக்கு நம்ம பாட்டு பெருசா போயிருக்கு. 4 வருடங்கள்ல அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாம இப்ப திடுதுப்புன்னு வந்து இது பண்றாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு. நாளைக்கு இங்க வளர்ந்து வந்துருவானுங்களோ ஏதோ ஒரு பயம் இருக்கு. ஏதாவது நம்மளுடைய மைக்கேல் ஜாக்சன் போல ஒரு உலகம் முழுக்க பெரிய பிரபலம் ஆகிவிட்டார் என்றால் மக்களுக்கு உண்மை தெரிந்து விடும் அல்லவா? ஸோ மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா எல்லாரும் ஏமாற்ற முடியாதுல்ல. ஸோ இவங்கெல்லாம் வந்து முட்டாளாகவும் அடிமையாகவும் இருக்க மாட்டானுங்களே. ஒவ்வொருத்தரும் ஹிப்ஹாப் ஆதி கூட ரொமான்ஸ் சாங்கு, டக்கர் ஏதாவது ஒரு பாடல்களுக்கு வந்து குத்து சாங்குகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது, யுவன் சங்கர் சார் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருக்கும்போது, இளையராஜா பாட்டில் தூங்கி கொண்டு இருக்கும்போது இப்படி ஒரு புரட்சி பாட்டல் வந்து இவர் பாடுறது அவங்களுக்கு கொஞ்சம் குடைச்சலா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவரை வந்து கார்னர் பண்றாங்க. அவர் மட்டும் பிஜேபி மட்டும் பண்ணுதான்னா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்நேரத்துக்கு யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா
அதுக்கான வேலை. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, பிஜேபி எதிர்க்குதுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேலைகள் நடக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஏதோ ஒரு வழியில் பூனைக்கு யார் மணி கட்டுதுன்னு பார்க்குறாங்க. இவர் கழுத்தில் இருக்க புலிப்பல்ல வச்சு கட்டலாம் பார்க்குறாங்க. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், காப்பாற்றணும் கருத்தர், என்னத்தை சொல்ல. சரி, அடுத்த கேள்வி கேட்போம். இப்போ இவர் வந்து ஜஸ்டின் பீபரா யாரு, மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு ஒரு போர்ட்ரேட் பண்ணி இவரும் கருப்பினத்தை சென்றவராக இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருவாங்களோ அப்படின்னு ஒரு ஐயமும் நமக்கு வருது. ஒரு பாட்டுக்காகவும் பிடிக்குது, வைப் பார்க்குறாங்க, அது ஓகே. நான் இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட கேட்கல, ஆனால் ஒரு வைப் இருக்கு, அந்த ஒரு வாய்ஸில் ஒரு மேஜிக் இருக்கு, நல்ல ஒரு பாடல் தான் பாடுறாப்புல. ஸோ மேலும் அவரோட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட்டை பற்றி ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாலே அப்போ யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவுக்குள்ள ஏதோ ஒரு வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதற்காக நம்மளை இப்போ சுற்றி போலீஸ்க்கு பாதுகாப்பு பந்தோஸ்தெல்லாம் பண்ணி இவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு குறுகிய காலத்தில் 4 வருடங்களில் நம்ம வளர்ந்தது வந்து நம்ம வந்து மக்கள், அடிப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வைத்தான் நாம் பகிர்ந்து வந்தோம். அது ஒவ்வொருக்குள்ளரும் இருக்கும். நம்முடைய தந்தை அவர்கள் இறந்த பிறகு தந்தை கேரளா சார்ந்தவர், தாய் ஜாஃப்னாவில் ஸ்ரீலங்கா தமிழர்களை சார்ந்தது. இங்கு என்று போட்டு இருக்கும் இந்த டேட்டோ பற்றி நான் பிறகு சொல்லுறேன். இந்த தந்தையும் தாயும் காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அங்க அப்பா வந்து கொஞ்சம் அந்த ஊரில் கொஞ்சம் இதனால அவங்க வந்து அந்த சேர்த்து கொள்ள இல்லை அங்க கூட்டத்துக்குள். அது கொஞ்சம் ரொம்ப வருடங்களாக நமக்கு அது உறுத்தி கொண்டே இருந்தது. அது வெளிப்படுத்துவதற்கு இந்த இசையை பயன்படுத்தி கொண்டோம். இந்த இசையின் மூலமாக என்னோட வழியை கொண்டு வரும்போது அனைவருக்கும் இது இணைந்து அது வெளியில் வர ஆரம்பித்து விட்டது. அது எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக இளைஞர்களுக்கு பிடிக்க ஆரம்பித்தது. 4 வருடங்கள் இவ்வளவு வளர்ச்சி வந்து இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது நடக்கும் என்று அப்படி நான் செய்யவில்லை. என்னுடைய வழியை நான் மக்களிடம் பகிர்ந்து கொண்டேன். அது அவங்களுக்கு பிடித்து அவங்க ஒத்து போகனால இது நமக்கு ஓரளவு கனெக்ட் ஆகிவிட்டது. இந்த புலிப்பல்லு போட்டதுக்கு ஒரு கேஸ் போட்டு கஞ்சா பயன்படுத்தணும் அப்படி என்று சொன்னாங்க. அது பிறகு நான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டாம், அது தவறான போதைப் பொருட்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது, அதை நான் ஊக்குவிக்கவும் இல்லை, அதை சரி பண்ணி விடுவோம் என்று அது பயன்படுத்தப் போவதில்லை. நீங்களும் அதை செய்ய வேண்டாம், இது இன்றைய தலைமுறைகள் அதை செய்யக்கூடாது, அது நான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், அதையெல்லாம் சொல்லி வெளியே வந்தோம். புலிப்பல் பறித்தது எனக்கு ஒரு அன்பளிப்பாக வந்ததை நான் அதை போட்டுக்கொண்டேன். இது நானே போய் வேட்டையாடி வேடன் என்ற நாள் நானே வேட்டையாடி எடுத்து போட்டேன் என்று நடத்தி கொண்டாங்க. அது அப்படி கிடையாது. அது அவங்க எனக்கு அன்பளிப்பாக கொடுத்ததால் நான் அணிந்து கொண்டேன். ஸோ இதுவும் ஒரு பிரச்சனையாக என்னை சுற்றி வந்தது. முதலில் எனக்கு வந்த பிரச்சனை என்ன என்றனா, ஆளும் வர்க்கங்களை நான் எதிர்த்து பேசுவதாக என்னுடைய பாடல்கள் இருப்பதாகவும், அந்த வரிகள் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்டை எதிர்த்து பிஜேபி கவர்மெண்டை பேசுவது போல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் பேசுவது சரியான ஒரு வழிகளை பற்றி பேசுகிறேன். அந்த வழிகள் அவர்களுக்கு உறுத்துகிறது என்றால் அதை அவர்கள் செய்து கொண்டுதானே இருக்கார்கள். அப்போ அதனால தானே அவர்களுக்கு அது உறுத்துகிறது. ஸோ இது உங்களுக்கு புரிந்து இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால என்னை வளர விடுவதற்கு இவன் வளர்ந்தால் பிரச்சனை வரும் என்று அவங்க பயப்படுகிறாங்க. இது பேடிக்க வேண்டாம், நான் அந்த அளவுக்கு பெரிய அளவு வளர்ந்து வந்து உங்களை என்ன பண்ணிவிட போறேன், நான் ஒரு இசையை தான் உருவாக்குகிறேன், இந்த இசையின் மூலமா அவங்களுக்கு என்ன பண்ணிட போகுது, ஒரு பாடல் தானே, ஒரு ரிங்டோன் வைப்பார்கள், நம்மை பாடுவதற்கு ஒரு ரேப் பாடல், ஒரு கச்சேரி நடத்துவோம், அந்த கச்சேரிகள் வந்து கான்செப்டில் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள். இதில் என்ன புரட்சி வரப்போகிறது, நான் அரசியலுக்கு வரப்போகவில்லை, இது மக்களுக்கு உண்மையை சொல்லுவதற்கு எதுக்கு இவ்வளவு பேடிக்கணும், நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளு கிடையாது. இன்னும் பேச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் சொல்றாப்புல. ஒரு பெரிய லெவலில் பாப் சிங்கரா மாறிட்டாரு அப்படின்னா உலகம் முழுக்க மக்கள்லாம் அவரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவருடைய புரட்சி, இவரோட வழியும் போய் சேர ஆரம்பிச்சோம். ஏன் இந்த மக்களுக்கு இப்படி ஒடுக்குமுறை நடக்குதுன்ற கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் இதை வைத்து அரசியல் பண்ண முடியாது. அவங்களுடைய பொழப்பை மண்ணள்ளி போடும் வேலை செய்தாருன்னா இவரை எப்படி சும்மா விட்டு வைப்பாங்க? எதையாவது ஒரு போட்டு உள்ளதில் நம்ம ஆளுகளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஒருத்தனை அடக்கி முடிக்கணும் என்றால் முதலில் அந்த வார்த்தையை மீட் பண்ணணும்பா, அந்த கேஸை போட்டு தூக்குவாங்க. இதை பண்றாங்க, அது வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் புலிப்பல்லு பஞ்சாயத்து வந்துச்சு. அப்புறம் கேரளாவில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் தந்தம்லாம் வச்சிருந்தாங்களாம். இது புலிக்கு இருக்க பல்லு, அது யானைக்கு இருக்க பல்லாம் வீட்டில் வச்சிருப்பாங்களாம். அது ஒரு கேஸ் போச்சோம். அப்போ அவங்கள கேட்க மாட்டீங்க, இவரை மட்டும் ஏன் கேட்குறீங்க? அப்போ இவர் ஈழத்தமிழர்கள், இவர் ஒரு தமிழர்ன்றனால தான் கேட்குறீங்க, மலையாளம் பாதி கலந்துருக்குல்ல, அப்புறம் ஏன்டா நோண்டுறீங்க? இப்படியெல்லாம் கேள்வி வந்த பிறகு தான் அவர் கொஞ்சம் வளட்டி விட்டுருக்காங்க. இப்போ அவர் அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லுவார். இந்த ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். ஸோ தமிழ் மேலே பற்று இருக்கு, அதுக்காக ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, தான் நான் ஓகே விஷயம் தெரிஞ்ச ஆள்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த குட்டி வயசுலேயே அவர் டிஎன்ஏ வர்ஷிப் பண்ணும் போது அதை முதல் அடுத்து பேசுவோம், அடுத்த கேள்வி கேட்க வேண்டியது, இப்பயே பதில் சொல்லக்கூடாது, அது அவரே சொல்லுவார், அப்போ கேட்டுக்குவோம். தமிழ்
மேட்டர் என்ன அப்படின்னா அந்த ஆன்றது ஏன் போட்டிருக்காருன்றத அவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நானே பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. சொல்லுங்க தலைவா, அவனை எதுக்கு கூட்டுங்கன்னு தெரியல. ஆண் எதுக்கு போட்டிருக்கீங்க சொல்லுங்க, அப்பதான் நான் உங்கள்கிட்ட பேசுன்னு நம்புவாங்க. இங்க நெஞ்சில் இதுக்கு நான் நான என்று போட்டு இருக்கேன் என்றால் அதோட விளக்கத்தை நான் என்னுடைய உண்மையான வருஷனை சொல்லும், பார்த்து கொள்ளுங்கள். அம்மா, அப்பா, அன்பு, அறிவு, அழகு, அரசியல், அஞ்சாமை. என்னுடைய கான்செப்டில் நான் ஒரு ஆல்பம் சாங் எடுத்து ரிலீஸ் செய்து விட்டேன். அது என்னன்னா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், அதாவது பேச முடியாதவர்களின் குரல், அதானே வாய்ஸ்லெஸ், வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்ற ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் செய்திருந்தேன். அது அப்போதே அதை பற்றி எதுவும் பேசாமல் கதைக்காமல் தற்போதைய சூழ்நிலையில் அதை எடுத்து அனைவரும் கதைத்து ட்ரெண்டிங் செய்து அதுதான் இவர்களைத்தான் நான் சொல்லுகிறேன், அந்த வீடியோவில் இந்த பாகத்தில் இவர்களை பேசுகிறேன் என்னுடைய இலங்கை தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக மக்களுக்கு பட்ட அநியாயம், என்னுடைய தந்தை தாய் இவங்கள் பட்ட அவலங்கள், இதையெல்லாம் நான் பாடல்கள் வழியாக கடத்துகிறேன். அது அவர்களுக்கு ஏதோ ஒன்று அச்சுறுத்தலை உருவாக்குகிறது. இது இலங்கையில் நடந்த இந்த இனப்பிரச்சனையை பேசுவது இல்லாமல் நான் உலக நாடுகளில் இருக்க இஸ்ரேல், பாலஸ்தீனம், அங்கு ஒடுக்கப்பட்ட மக்களும் எங்கெங்கெல்லாம் மக்கள் அவதிப்படுகிறார்களோ அந்த மக்களுக்கான கண்ணீரும் கம்பளமும் எனக்கு ஒரு பர்சனலாக கனெக்ட் செய்யுது. நான் அதை போல் செய்ய ஆரம்பிக்கிறேன். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மைக்கேல் ஜாக்சன் போல் உருவாகி விடுவானோ என்று பயப்படுகிறார்கள் போல. அது அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. 4 வருடங்கள் இவ்வளவு வளர்ச்சி இருக்கும்போது இன்னும் ஒரு 10 வருடங்கள் போய்விட்டது என்றால் உலகம் முழுவதும் நம்ம ஒரு பாப் சிங்கிங், ஒரு பாடல் வரிகள் புரட்சியை உருவாக்கும் என்று தமிழில் ஹிப்ஹாப் ஆதின்னு ஒருத்தவர் இருந்தார். அவர் தமிழர் என்று சொல்லி பாடல் எடுத்தார். பிறகு பார்த்தால் அவர் யார் என்றால் பார்த்தால் உண்மையான தமிழரே கிடையாது. ஐயோ கரும, நம்ம ஸ்லாங் வருது மாத்து. இப்போ நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு மாதிரி தான் நீங்கள் டிஎன்ஏ வர்ஷிப்னு சொல்கிறீங்க. நம்ம குலதெய்வம்னா நம்ம முன்னோர்களா வழி வழியாக தோன்றி வந்தவங்க, ஸோ அவங்கள நம்ம வணங்குறோம். ஸோ அது மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு. இப்போ டிஎன்ஏ வர்ஷிப் புதுசாக இருந்துச்சு நமக்கு, என்ன அது புதுசாக இருக்குன்னு சொல்லி கேட்டோம். என்ன சொல்கிறாருன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவர்கிட்டே கேட்குறோம். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. நான் ஸ்பிரிச்சுவலில் இருப்பேனா என்று கேட்கறதோட டிஎன்ஏ வர்ஷிப் செய்வேன். டிஎன்ஏ வர்ஷிப் அது என்னடா டிஎன்ஏ வர்ஷிப் என்றால் முன்னோர்கள், அதாவது குலதெய்வ வழிபாடுகள் இருக்கிறது அல்லவா. இலங்கையில் குலதெய்வ வழிபாடுன்றது பெரிதாக இல்லை. பல பேருக்கு குலதெய்வம் என்றாலே முருகன் என்று வணங்கி கொண்டு இருக்கார்கள். நாம் டிஎன்ஏ வர்ஷிப் என்றது பேர் என்னன்னா நம்ம குலதெய்வம், அதாவது நம்முடைய மரபணுக்கள் அனைவரும் நம்ம முன்னோர்கள் இதுக்குள் இருக்கார்கள். அதை நம்பி அதன் பின் நான் செல்கிறேன். എന്റെ തലമുറയ്ക്ക് ഞാൻ DNA വർഷിപ്പറാണ്. എന്റെ പാട്ടമുപ്പാട്ടം വരെ എന്റെ DNA. அது கேட்டுட்டுണ്ടോ? நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்விதான். முன்னோர்கள் வழிபாடுன்றது முன்னோர்களுடைய ஆற்றல் நமக்குள்ளாதானே இருக்கிறது. அது அவங்களுடைய மரபணுக்கள் நமக்குள் கடத்தப்பட்டுள்ளது அல்லவா. அவங்களோட வழிகளும் வேதனைகளும் அவங்களோட அனுபவங்கள் அனைத்தும் நம்ம டிஎன்ஏக்குள்ளே இருக்கிறது. அவர்களை நம்ம மதித்து அவர்களை வெளிப்படுத்த கொண்டு வந்தோம்னா அனைத்தும் நமக்கு கைவிட்டும். அதே போல் தான் எனக்கும் அந்த டிஎன்ஏ வர்ஷிப் அதை நான் செய்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த டிஎன்ஏ வர்ஷிப் அப்படின்றது குலதெய்வம் வழிபாடு நாங்கள் கும்பிடுகிறோம்ல, அது போல இருக்குமோ, அது மாதிரி வருமோ என்று எங்களுக்கு ஐயோ காரமும் அவர் வர வாய்ஸ் வருது பேர். அப்போது அவங்கள மாதிரி நாங்கள் குலதெய்வம் வழிபாடு இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல, ஸோ அது போல் இதுவும் ஒரு மாடர்ன் டைப்பில் சொல்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான். நீங்கள் அந்த ஊரில் இப்படி வழிபடுவீர்கள், அதுபோல் நான் இது சொல்கிறேன். டிஎன்ஏ வர்ஷிப் தான் நீங்களும் செய்கிறீர்கள். நீங்கள் குலதெய்வம் என்று ஒரு இடத்தை நிறுவி அங்கு கோயில் போல் கும்பிடு கொண்டு இருக்கீங்க. நான் டிஎன்ஏ வர்ஷிப் என்று தற்போதைய காலகட்டத்தில் மாடர்னாக அதை சொல்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் செய்வது அதுவும் ஒன்று தான், நான் செய்வது இப்போ மாடர்னாக அது டிஎன்ஏ வர்ஷிப் என்று ஒரு பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது தவிர ரெண்டும் இல்லை. அது புதிதாக ஒன்றும் கிடையாது. காலங்காலமாக நாங்கள் பண்ணி கொண்டது தான். அது நம்ம புதிதாக என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுகிறீர்களா, அது போல் தான் இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ நம்ம வீட்டில் நம்மலாம் இந்த மாதிரி வழிபாடுலாம் பண்ணுறோம். அமாவாசை வழிபாடு, நேற்று கூட அமாவாசை வழிபாடு பண்ணோம் குலதெய்வங்களை வச்சு. ஸோ அதைத்தான் ஒரு டிஎன்ஏ வர்ஷிப்னு சொல்லிட்டு மாடர்ன் டைப்பில் சொல்கிறார். ரேப்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம பழங்காலத்தில் அந்த கூத்து தெருக்கூத்து நடத்துவாங்கல்ல, அந்த கலை நிகழ்ச்சியில் நடத்தி அதில் பாடுவாங்கல்ல, அதை தான் இப்போ மாடர்னாக வச்சு ரேப்புன்றாங்க. அதே மாதிரி தான் குலதெய்வ வழிபாடு டிஎன்ஏ வர்ஷிப்ன்றாங்க. சிம்பிள், புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ டிஷர்ட் போட்டு பேசுகிறேன், டிஷர்ட்டை கழட்டிட்டு பேசினா நான் ஒரு ஆப் சிங்கர். நம்மளும் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவோம். இப்போ டக்குனு பேசுனா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி பேசினா ரேப்பு. அதை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக கரெக்டான ஒரு டோனில் ஏற்றி இறக்கணும் அப்படின்னா அவ்வளோதான் ரேப்பு. ஸோ ப்ரோ அதுக்காக நீ ரேப் போட முடியுமா ப்ரோ? அது நம்ம வேலை கிடையாது. அது பண்ண நினைச்சாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப பெரிய கம்போ சூத்திரம்லாம் கிடையாது. பட் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அவரை வச்சுக்கிட்டு இந்த பேசலாமா? அடுத்த கேள்வி கேட்போம். அடுத்த கேள்வி,
தற்போது இருக்க யங்ஸ்டர்ஸ்களை நம்ம பக்கம் தீர்க்கும் போது இதில் என்னது ஒரு சிக்கல் அவர்களுக்கு உருவாகுது என்றால், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள் அல்லவா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் சவுத் இந்தியாவில் இருக்கும் அனைத்து ராப் சிங்கர்கள் என்று நீங்கள் அசல் கோளாறு என்று ஒரு கோளாறு பிடித்தவர் ஒருத்தர் தெரிவார் அல்லவா, இவர்களை போன்ற ஆட்களை எல்லாம் ஒன்று திரட்டி நம்மளுக்கு ஒரு ராப் சிங்கர்களுக்கு ஒரு தனி குழுக்களை உருவாக்கி அதை நம்ம ஒரு இயக்கமாக கொண்டு போவோம். அதாவது வார்த்தைகள் மூலமா பாய்ஸ் என்ற படம் பார்த்திருப்பீர்கள் அல்லவா, அதில் வந்து மக்களின் குரலை கொண்டு போய் வெளியே செலுத்துவார்கள் அல்லவா, அதுபோல ஒரு வார்த்தை ஒரு பாடல் வரிகள் என்பது வந்து சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாடலாக பாடிக்கொண்டு போயிருப்பார்கள். அதுக்குள் பல ரகசியங்கள் இருக்கும். பாடல் இசையும் என்பது வந்து மனிதர்களுடன் ஊறியே போன ஒரு விடயம். அதை நம்ம கையில் எடுத்து பயன்படுத்தினோம் என்றால் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லவா. அதற்காக நான் அதை எடுத்தேன். இது எல்லாம் அஜெண்டாக்குள் தான் வரும். நானும் அதுக்குள்ளத்தான் இருக்கிறேன், எல்லாரும் அதுக்குள்ளத்தான் இருக்கிறோம். இது யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவுக்காக நான் எல்லா யூனியனுக்குள் இருக்கும் அனைத்து ராப் சிங்கர்களையும் ஒன்று திரட்டி இப்ப நீங்கள் சக காலங்களில் பார்த்து வந்திருப்பீர்கள், பல இடங்களில் இருந்து ராப் சிங்கர்கள் வெளியில் தலை காட்ட ஆரம்பித்திருப்பார்கள். இதற்கான காரணம் என்றால் இவங்க எந்த காலமும் இருந்தவர்கள் தான். திடீரென்று தலை தூக்க அவருக்கு காரணம் என்னென்றால் இது நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடக்கும். நாங்கள் புரட்சி மூலயமா உங்களுக்குள் தூங்கி கிடக்கும் புலிகளை பறை கொண்டு அடித்து எழுப்ப வேண்டும் அல்லவா. ஸோ அதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம். இது எல்லாம் கதையில் உள்ளது, ஸ்கிரிப்டில் உள்ளது. நீங்க சொல்வீர்கள் அல்லவா, கதையில் அப்படி இருக்கு, புக்கில் போட்டிருக்காங்க. அதாவது யூதர்கள் ஏதோ சொல்லுவீங்களே, இலுமினாட்டி ஏதோ சொல்லுவீங்களே, கதைகள் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவீங்களே, அந்த ஸ்கிரிப்டில் அது வருகிறது. அதனால தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். இதை நாங்கள் நேரடியாக சொல்ல முடியாது, இயற்கையை போல காட்டுவோம். எங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், அதெல்லாம் வரத்தான் செய்யும். அது வந்தால் தானே நாங்கள் வெளிவர முடியும். இப்போ நாங்கள் எதர்ச்சியாக வெளியில் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்து விட்டோம் என்றால் நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு புதிதாக நடக்கிறது என்று நினைப்பீர்கள். அதுக்கு எதிர்த்தரப்பில் 2 பேர் எதிர்த்தால் தான் இது ஏதோ நடக்கிறது என்று பிரிவினை உருவாகும். அதற்கப்புறம் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவிற்கு முதல் ஆரம்ப புள்ளியாக இருக்கும். எப்படி ஜல்லிக்கட்டு என்ற போராட்டத்தை ஒரு கன்னடராவோ யாரோ ஒரு தெரியல சரியில்லை ஹிப்பா பாதி என்று சொல்வார்கள். அவர் ஒரு பாடல் எடுத்தார், டக்கர் என்று எடுத்தார். அந்த பாட்டுக்கு நானே அந்த இடத்துல விசில் எடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த பாட்டுக்கு அருகு பார்த்தா அந்த பிரச்சனை உருவாச்சு. பெரிய அளவுக்கு பூதாங்கரமாக மக்கள் புரட்சி எழும்பினார்கள். அந்த புரட்சி எழும்பின அவர் காணாமல் போய்விட்டார். அவர் காணாமல் போன எல்லா தலைமைகளும் காணாமல் போய்விட்டது. மக்களை அடித்து விரட்டினார்கள். அடித்து விரட்டும் போது எந்த பிரபலமும் அங்கே இல்லை. எப்படி அப்ப பிரபலங்களுக்கு விஷயம் போய்விட்டது, நாங்கள் அடிக்க போகிறோம், நீங்கள் ஓடி விடுங்கள் என்று. நாளைக்கு நாங்களும் இந்த மாதிரி செய்வோம், எல்லாரும் ஒன்று விடுவார்கள், நாங்கள் ஓடி விடுவோம். இதுதான் நாங்கள் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். முட்டாள்தனமாக நீங்கள் பின்னாடியே நீங்கள் முட்டாள்தனமாக ஜாம்பிக்களாக அலைவீர்கள். இது உங்களுக்கு காலங்காலம் பழகி போன ஒன்று தானே. புதிதாக இதற்கு உங்களுக்கு அறிவு என்று வேண்டும். நீங்கள் காலங்காலமாக யார் பின்னாடியே ஓடிக்கொண்டுதானே இருந்தீர்கள், ஈசல் கூட்டம் போல். திருப்பி எங்களுக்கு முன்னாடியும் நீங்க ஓடி வரலாமே, தவறில்லை. நாங்களும் ஒரு முறை உங்களை அடிமையாக வைத்துக் கொள்கிறோம், இதுல என்ன தவறு? இல்ல, நீங்க இது சொன்னது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஜாம்பிக்களாக அலைகிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவங்க அப்படிதான் அலைகிறாங்க. காலங்காலமாக பழகி போன ஒன்றுதான், பல்லாயிரம் ஆண்டுகளாக நடக்கிற ஒன்று. உங்களிடம் தான் சொல்றேன். அவர் என்ன சொன்னாலும் கேட்டீங்களா? ஜாம்பிக்கெல்லாம் நீங்க எல்லாரும் பின்னாடி போறீங்களாம், இவருக்கு முன்னாடி கொஞ்ச நாள் சுத்துங்க அப்படின்றாங்க. இப்ப டிவி தலைவருக்கு ஒரு அக்கா பேசுச்சுல, இந்த கரகாட்டம் ஆடுவாங்களா, அந்த தெம்மாங்கு பாட்டா ஏதோ ஒன்று அப்படி ஆடம்பரம் புருஷனை கண்ணடிச்சாங்கல்ல, அது மூலியமா ட்ரெண்ட் ஆகி அது மூலியமா ஸ்பான்சர்ஷிப்ல எடுத்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வெளியே சொல்றாங்க, காலமாக 2 கட்சிக்கு ஓட்டு போட்டு தோத்துட்டு தானே இருந்தீங்க, இவருக்கும் தோத்து போடுங்க, இவர் தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை தோத்து பாருங்களேன். அதாவது இவர்கிட்ட போய் தோத்து பார்க்கணும். இங்கிட்ட விழுந்தா பாலுங்கிணறு, இங்கிட்ட வந்தாலும் பாலுங்கிணறு, நடுவில் ஒரு புதுசா ஒரு கிணறு தோன்றாங்க. அது பாலுங்கிணறா இருந்தாலும் நீ குதிச்சு பார்க்கணுமா? அது பாலுங்கிணறா இருந்தாலும் ஒரு தடவை குதிச்சு பாருங்க, இங்கே குதிங்க, செத்து யாரா கூப்பிடுது அந்த அக்கா. ஸோ அந்த அக்கா சொல்ற மாதிரி ஆளுன்னு சொல்றாப்ப, நாங்களும் ஒரு முறை உங்களை அடிமையாக வைத்துக் கொள்கிறோம், இதுல என்ன தவறு? இது எல்லாருமே இதுதான் பண்றாங்க. ஆனா யாரும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. இவரை மாதிரி எல்லாருமே ஓப்பனா இருக்க மாட்டாங்க. என்று போட்டு வந்தார்ல, சோ இவரை மாதிரி ஆட்கள் யாரும் போட்டு வர மாட்டாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அது ஆன்ற போட்டு வந்ததுக்கான என்ன விளக்கம்ன்றது அவர் தெளிவா சொல்லுவார், கேளுங்களேன். அவ்வளவு அற்புதமான இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவரை வைத்து நான் நின்று இப்படி ஒரு வீடியோ இன்டர்வியூக்கு வம்பாடு விட்டு அவர் கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கேன். அம்மா, அப்பா, அன்பு, அறிவு, அழகு, அரசியல், அஞ்சாமை. அது என்ன, நீங்க மட்டும் பாட்டு பாடாம, நீங்க மட்டும் இந்த மாதிரி பஞ்சாயத்துல சிக்காம இருக்க எல்லா ராப் சிங்கர்ஸையும் அசல் கோளாறு இது போன்ற ஆட்கள் இருப்பார்கள். புதிதாக முளைத்த அனைத்து காலங்களையும் கூட்டி ஒன்று திரட்டி ஏதோ ஒன்று செய்ய போறேன், ஒரு கூட்டம் மாதிரி கிரியேட் பண்ண போறேன்ற மாதிரிலாம் பேசுறீங்க. அப்ப அது ஆளும் கருத்துக்கு எதிராக தானே இருக்கும். நீங்கள் பாடிய பாட்டையே 4 வருடங்களுக்கு அப்புறம் இப்ப ட்ரெண்ட் பண்ணி அதை ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னையெல்லாம் ரைடு உள்ள விட்டுக்கிட்டு இருக்கான், உலகத்துக்கு உள்ள வைக்கணும், அதான் ஆளையே சோழியை முடிச்சு விடுன்ற அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதில் நீ இங்க இருக்க பயிர்களையும் உள்ள சேர்த்து விடலாம் பாக்குறீங்க. நீங்க என்ன ஒரு அஜெண்டா? இது பார்க்கும் போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நாங்க கான்ஸ்பிரசி பேசுற ஒரு குரூப். நம்ம எப்பவுமே கான்ஸ்பிரசி தான் பேசுவோம், உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இப்போ கான்ஸ்பிரசி பேசுறோம், நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒன்று பிளான் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுக்கு நீங்க இந்த மாதிரி யூனியன் அதே மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. சவுத் இந்தியாவில் கூட ராப் சிங்கர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொல்றீங்க. அங்கிட்டு தலைமைகளும் ஒன்று சேருது, எல்லா சிஎம்களும் ஒன்று சேர்றாங்க.
அதுல இதுவும் இந்த கனெக்டன் எதுவும் இருக்கா? முதலில் கேரளா மக்களுக்கு ஒரு ஒரு கும்பலை கிரியேட் செய்து விட்டோம். இதை அப்படியே தமிழ்நாட்டுக்கும் கடத்த ஆரம்பித்து விட்டோம். இன்னும் அசல் கோளாறு இவர்கள் எல்லாம் எங்களுடன் இணைந்து வருவார்கள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணுவோம். பொறுத்து இருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த இன்டர்வியூ இதோட முடித்துக் கொள்வோம் என்று நினைக்கிறேன். அடுத்து ஒரு எபிசோடு தெளிவாக பேசுவோம். இன்னும் நிறைய கதைக்க வேண்டி இருக்கிறது. அதை அந்த வீடியோவில் பேசலாம். நன்றி நன்றி நன்றி. அப்ப நம்ம சொன்னது கரெக்ட் தான். இவங்க சொல்றது நம்ம சொல்றதும் ஒரே விஷயம் தான். என்ன வேறு வேறு வடிவத்தில் சொல்கிறோம். அங்க பனியன் போட்டு உட்காந்து சொல்லுவேன், நீங்க டிஷர்ட் போட்டு உட்காந்து சொல்லுவேன். அங்க முடியை கரெக்டா தலையா வைத்திருப்பேன், நீங்க தலையை சீவி விட்டு பேசுவேன். ஐயோ, வணக்கம் வணக்கம் மக்களே, இது நான் சொல்லுகிறேன் அளவா தமிழன் என்று இங்கு பறைசாட்டுவதற்காகத்தான். வணக்கம் வணக்கம் மக்களே, அந்த ஒரு வார்த்தை போதும். இங்க இருக்கு தமிழ் தேசிய ஆட்கள் நம்மளை வளர்த்து விடுவார்கள். நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. நம்ம பேசும் தமிழ் இது. இலங்கை தமிழ் பேசினால் போதும். நம்ம வணக்கம் வணக்கம் என்றால் போதும். இவங்க நம்மளை இழுத்து பறைசாட்ட ஆரம்பித்து விடுவார்கள். நல்ல வழிகள் நாம செய்ய போனாலும் இந்த காலகட்டத்தில் இந்த கட்டமைப்புகளும் நம்ம அந்த ஸ்கிரிப்டுக்குள் நம்மளை இழுத்து விடும் அல்லவா. நான் வேடன் கிடையாது, கதிர். ஓகே, கதிராமாரு. ஓகே. அடுத்த கேள்வி, அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டா நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் தெளிவாக தான் சொல்றாரு. அவர் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. அவரோட மைக்கை காட்டினா மட்டும் போதும். அவர் அம்பட்டையும் சொல்லி விடுவார். அனைத்தையும் சொல்லிடுவார். நமக்கு வேலை மிச்சம். மைக்கை மட்டும் நீட்டினா போதும், அவ்வளோத்தையும் சொல்லி விடுவார். எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம்ல சரித்திரம். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார், இறுதியாக இந்த புதிய நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கடைசியாக கேட்போம். இப்போ இந்த அசல் கோளாறுங்கள்லாம் வச்சு நீங்கள் பண்ண போறீங்களே, இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே சேர்ந்து சவுத் இந்தியாவில் கூட எல்லா சிங்கர்ஸ், ராப் சிங்கர்ஸும் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆளும் இருக்கிறதுக்கு எதிராக அநீதி, அதை வந்து பாய்ஸ் படத்தில் வருமே ஒரு கும்பல், அது மாதிரி தான். நீங்கள் கம்யூனிஸ்டில் ஸ்ட்ராங்காக இல்லை ஒரு ஆள் தான் இவர். ஸோ கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களிடம் கேட்க முடியாது. அவரை வைத்துக்கொண்டே அவர் புடங்கி பின்னாடி பேசுவது தவறு அல்லவா? ஸோ அதனால அவரை நீங்கள் தேடி பாருங்கள், தெரிந்துவிடும். இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட அவர் சொல்லி முடிச்சுடுவார். அடுத்த ஒரு இன்டர்வியூவில் நேர்காணலில் பார்த்து பேசுவாங்க. உங்களிடம் பேசினதுக்கு நன்றி. வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். ஒரு ராப் சிங்கர் வேடன்னு சொல்லி கூட்டி வர தான் போனேன். நான் சொன்னேன் அவர்கிட்ட, சும்மா நார்மலாக வந்து பேசலாங்க, முடிய மட்டும் கொஞ்சம் செஞ்சுட்டு வாங்கன்னு. இவர் என்ன பண்ணிட்டேன், இல்லை அப்படி வரக்கூடாது, நான் பனியன் போட்டால் தான் நான் தான் தெரியும் அவங்களுக்கு, நான் தான் வேடன்னு காட்டேன்னா பனியன் போட்டு வரணுன்றக்காக தான் பனியன் போட்டு வந்தார். இது ஏன் தப்பு இல்லை, அவர் தப்பு, அவர்கிட்ட கேட்டுக்கோங்களேன். ஓகே, அவர் முடிச்சுக்கிட்டார் வீடியோவை. சரி, ஓகே மக்கள், இப்போ நம்ம உங்கள்கிட்ட பேசுவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க நான் போட்டு இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டி வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க. யாரை கூட்டி வரணும்? ஏமா கதறிக்கிட்டு இருக்காங்க. பாரிசாலன் கூட ஒரு நேர்காணல் பண்ணுங்க. பாரிசாலன் கூட ஒரு நேர்காணல் பண்ணிடுவோமா? யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சொல்லுங்க. பாரிசாலன் யாரை வேணா கூப்பிடுங்க. நம்மளும் வந்து இந்த மாதிரி போயிட்டு அவங்ககிட்ட போய் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்குது. நம்மளே கூப்பிட்டு இருந்தோம் நம்ம செட்டுக்கு. ஒரு சேர் தான், ஒரே சேரு, ஒரே ஆள், ஆனா எல்லாரும் கூட இன்டர்வியூ எடுப்போம். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் மெம்பர்ஸ் ஆகி நம்ம கூட சப்போர்ட்டா பண்ணுங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சூப்பர் சாட்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி பயவழியில கூட்டு வந்து பேச வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல நிறைய ஹார்ட் போடுங்க, பிளாக் ஹார்ட் போடுங்க. உங்களுக்கு தமிழன் என்று சொன்னீங்கன்னா தமிழ் வாழ்க தமிழ் அப்படின்னு போடுங்க. என்ன சொல்லலாம், எல்லாமே சொல்லுவாங்களே, நம்ம சொல்லுவாங்களே. நீங்கள் பச்சை தமிழ்னா இருந்தாலும் பச்சை கலர் ஹார்ட் போடுங்கன்னு வாங்க. அப்புறம் நீங்கள் உண்மையான தமிழர் வந்து அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. ஓகே மக்களே, அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். அடுத்த இன்டர்வியூல சந்திக்கலாம். இனிமே நம்ம ஒரு புது ஆதாரம் எடுத்திருக்கிறோம். நமக்கு வீடியோல இனிமேல் நாம மட்டும் வர மாட்டோம். நிறைய பிரபலங்களை கூட்டி வந்து குறைஞ்சு பேச வைக்க போறோம். பார்க்கலாம். Who is this guy?